ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அனிதா பேசுகிறேன் பெங்களூர்லேருந்து. இன்றைக்கான வீடியோ என்னுடைய குழந்தைங்க ஹுண்டியில் எவ்வளோ ரூபாய் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஹுண்டியல் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சிறு சேமிப்பு அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அவங்க மனசில் பதிஞ்சிரும். அதை அவங்க ஒரு பழக்கமாகவே கொண்டு வர ஆரம்பிச்சிடுவாங்க. குழந்தைங்களோட பர்த்டேக்கு நம்ம காசு கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களும் ஆசீர்வாதம் பண்ணி காசு கொடுப்பாங்க. ஸோ அந்த காசெல்லாம் இந்த மாதிரி உண்டியலில் போட்டு சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகள்கிட்ட சொன்னோம் அப்படின்னாவே அவங்க அந்த பழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே அமௌண்ட்டு சேவ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். அது சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை என் பசங்க இந்த உண்டியலில் போட்டு வச்சுருவாங்க. ஸோ ரூ. 500, ரூ. 100, ரூ. 20 எந்த காசாக இருந்தாலும் குழந்தைங்க உண்டியலில் போட்டு வச்சுருவாங்க. கடைக்கு போயிட்டு வரதுக்கு காசு கொடுத்தோம் அப்படின்னா போயிட்டு வந்துட்டு மீதி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த மீதியில் இவ்வளோ ரூபாய் எடுத்து ரூ. 1, ரூ. 2, ரூ. 5 இந்த மாதிரி எடுத்து நான் உண்டியலில் போட்டுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க உண்டியலில் போட்டுருவாங்க. அதே மாதிரி நம்ம பணத்தை சேமிக்க மட்டுமே சொல்லி கொடுக்கக்கூடாது. அதை கரெக்டாக சேமிக்க சொல்லி கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன அப்படின்னா கடைக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு வந்ததும் அந்த மிச்சம் அமௌண்ட் எல்லாத்தையும் நீங்கள் உண்டியலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. கடைக்கு போயிட்டு வந்துட்டு மிச்சம் என்கிட்ட கொடுங்க, அதிலிருந்து வாங்கி சேவிங்ஸ்க்கு போடுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்படின்னா குழந்தைங்க பணம் எங்கே இருந்தாலுமே அதை எடுத்துகிட்டு போய் உண்டியலில் போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி பழக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். பெற்றோர்கள்ட்ட அதை சொல்லிவிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை செய்யணும் அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம சின்ன வயசுலேருந்தே கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி சிறுக சிறுக சேமிக்கிற பழக்கத்தை நம்ம அவங்கக்கிட்ட சின்ன வயசுலேருந்தே பழக்கிடணும். இது என்னுடைய சின்ன வயசு பழக்கம் தான். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பணம் சேர்த்து வச்சுட்டே தான் வருவேன். இது நான் குழந்தைங்களுக்கு சேமிக்கிற முறை சொல்லியிருக்கேன். இப்போ நான் டிஜிகோல்டு ஆப்பில் கோல்டு சேவிங் ஸ்கீமில் கோல்டு சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ரீகுமரனில் தங்க நகைச்சீட்டு போட்டுட்ருக்கேன். இது நான் குழந்தைங்களுக்கு எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற முறை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ பாருங்கள், ரூ. 500 ஒரு நோட்டு, ரூ. 100 ஒரு நோட்டு, ரூ. 50 2 நோட்டு, ரூ. 20 13 நோட்டு, ரூ. 10 5 நோட் இருந்தது. காயின்ஸும் இந்த மாதிரி இருந்தது. ஆக மொத்தம் நம்மக்கிட்ட ரூ. 1455 இருக்குது குழந்தைங்களோட சிறு சேமிப்பு பணம். இந்த பணத்தில் நம்ம என்ன ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றா கோல்டில் பண்ணலாம், இல்லைனா சில்வரில் பண்ணலாம். கோல்டில் பண்ணுற அளவுக்கு இது பெரிய அமௌண்ட் இல்லை, சின்ன அமௌண்ட்டு. அதனால் சில்வர் காயினாக இதுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ சில்வர் கிராம்ஸ் வருதோ அந்த கிராம்ஸ் வாங்கி இதே மாதிரி அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணாமல் திருப்பியும் இந்த ஹுண்டியிலே போட்டு வச்சிட வேண்டியதான். குழந்தைங்க திருப்பி திருப்பி அதை சேவ் பண்ணிக்கிட்டே வருங்க. இந்த காயின்ஸ் என்னுடைய வீட்டுக்காரர் ஸ்பெயின் போயிருந்தார். ஸோ ஸ்பெயினில் யூஸ் பண்ணுற காயின்ஸு இது துளையாமல் பத்திரமா இருக்கணும் ஒரு ஞாபகார்த்தமாக அப்படின்றதுனால இதையும் நான் உண்டியிலே போட்டு சேவ் பண்ணி வச்சுருவேன். அடுத்தது இது எனக்கு மீஷோவில் வந்த செகண்ட் ஆர்டர். ஸோ நம்மளோட சேனலில் மெயினாக ஹோம் மேக்கருக்கான கோல்டு சேவிங் டிப்ஸ், மணி சேவிங் டிப்ஸ், இந்த மாதிரி டிப்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ஹோம் மேக்கர் செய்யலாம், அதை பற்றின டிப்ஸும் அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் வரும். இது நான் மீஷோவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ மீஷோவில் இந்த ஆர்டர் எனக்கு வந்த ஆர்டர் நான் எப்படி பேக் பண்ணி எப்படி கொரியர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ போட்டிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பற்றின அபிப்பிராயம் என்ன அப்படின்னும் சொல்லுங்கள். ஃபஸ்ட் ஆர்டர் நான் பேக் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். அந்த ஆர்டர் டெலிவரி ஆகிருக்கா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி ஆகிடுச்சு. 7 டேஸ் மீஷோ ரிட்டன் 7 டேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 7 டேஸ் முடிஞ்சதும் மீஷோ சைட்லேருந்து எனக்கு அமௌண்ட் பேங்க்கில் போட்டு விட்டுட்டாங்க. ஸோ இது நமக்கு மீஷோலேருந்து வந்த செகண்ட் ஆர்டர். வேலை நம்மக்கிட்ட இந்த வேலை அவைலபிளாக இருக்குது. நியர்லி 50 வேலை இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொரியர் பண்ணி விடுறேன். நம்மக்கிட்ட ப்ரேஸ்லெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேல், அதுக்கப்புறமா இன்விசிபிள் செயின், இது எல்லாமே நம்ம செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீஷோவில் நம்ம இந்த மாதிரி தான் ஆர்டர் பேக் பண்ணி அனுப்புகிறோம். இது செகண்ட் ஆர்டர்.
மீஷோவில் பேக்கிங் கவர் வந்து தனியாக இருக்குது. பட் இப்போது பேக்கிங் கவர் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றதுனால நம்ம நார்மல் பேக்கிங் கவர்லேயே பேக் பண்ணி அனுப்ப போகிறோம். மேலே வந்து பார்கோடு தெரிகிற மாதிரி நம்ம பேக் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அட்ரஸ் தெரியல அப்படின்னா கூட நம்மளுக்கு இந்த பார்கோடு வந்து தெரியணும். இந்த பார்கோடு வச்சு தான் அவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ பார்கோடு வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. மீஷோவில் டெலிவரி பண்ணுறத பற்றி உங்களுக்கு யாருக்காவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் மீஷோவில் எப்படி நம்ம ஆர்டர் வந்து எடுத்து போடுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். நீட்டாக இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிட்டோம்னா மீஷோவிலேருந்து கொரியர் பார்ட்னர் வந்து நம்ம வீட்லேயே வந்து இந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. நமக்கு கொரியர் சர்வீஸ் வந்து டெலிவரி பார்ட்னர் தான். பாருங்கள் மேலே வந்து டெலிவரின்னு எழுதியிருக்கு. ஸோ அவங்க தான் வந்துட்டு நமக்கு கால் பண்ணிவிட்டு வந்து இந்த பார்சலை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.